இன்னைக்கு இங்கே டெம்பரேச்சர் வந்து -18. நேற்று -16ல் வெளியில் போனதுக்கே எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இங்கே பாருங்க வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில். ஆனால் லேயர்ஸ் பண்ணாமல் வெளியில் உடுப்பு உடுத்திட்டு போகவே இல்லாது. சும்மா ஒரு லேயரில் உடுப்பு உடுத்திட்டு போனால் ஃப்ரோஸ் பைட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. செம்ம வெயில் இன்னைக்கும் நேற்றும் செம்ம வெயில். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெளியில் போகிறதுக்கு இருக்கேன். நான் எத்தனை லேயர்ஸ் நான் உடுப்பு போடுறேன், என்ன உடுப்பு போடுறேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக காட்டுறேன். ஸோ மேபி நீங்கள் அங்கே உடுப்பு வாங்குறீங்கன்னா இங்கே வர்றதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி உள்ள வந்து பாடி ஹாகிங்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி லைக் ஒரு மாதிரி பாடியோட ஃபுல்லாக டைட்டாக இருக்க மாதிரி இங்கே வந்து நான் இது பிரிஸ்மாவில் வாங்கினேன். இது வந்து 15 யூரோஸ் மாதிரி 15-16 யூரோஸ் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இது வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். கொஞ்சம் குளிர் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணும். ஸ்ட்ரெச்சபிள், நல்லாவே ஸ்ட்ரெச்சபிள். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சைஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது போடணும். ஸ்பெஷலி வந்து மைனஸ் டெம்பரேச்சரில் இது இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். இதே மாதிரி மேலே போடுறதுக்கு அதே பிராண்ட் தான் பாடி ஹாகிங். இதுவும் நல்ல ஸ்ட்ரெச்சபிள், இதுவும் நல்லா வந்து குளிர் தாங்கும், நல்லாவே குளிர் தாங்கும். இது வந்து கிட்டத்தட்ட 17 யூரோ நினைக்கிறேன் நான் இங்கே வாங்கும்போது. பிரிஸ்மாவில் வாங்கினேன் நான். ஸோ இது ரெண்டு தான் முதல் போடுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஒன்று நான் போட்டிருக்கேன். இந்த பாட்டம் நான் கண்டிப்பாக போடுவேன். செம்ம திக், நல்ல திக். இது 3 மில்லிமீட்டர் அளவுக்கு இது திக். ஸோ இந்த பாட்டம் போட்டு அந்த பாடி ஹாக்கிங் இதுவும் ஃபர்ஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டெனிம் போடுவேன். டெனிமும் வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக தான் போடுவேன். பாடி ஹாக்கிங் மாதிரி ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாக இருக்க மாதிரி ரெகுலர் ஃபிட் கூட போடுறதில்ல, ஓவர் சைஸ் தான் போடுவீங்க. அதெல்லாம் போட்டோன்னே ஒரு மாதிரி இப்படி வந்துடும். இப்போ இதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக போட்டோன்னா ஜிப்பப்பா சூரப்பப்பா மாதிரி தான் உடுத்திட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. அண்ட் இதை போடுறதுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ்வலாக போடுறது ஷர்ட்டாக இருக்கட்டும் டிஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஷர்ட் போடுறீங்களா அந்த டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தோமல் போட்டிங்கன்னா இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். சீரியஸாகவே இது ஒர்த், வேற லெவல். உண்மைக்குமே நல்ல குளிர் தான் ஆகும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி வெளியில் குளிர் அடிக்கும் போது இந்த நெருப்பு பற்ற வச்சுட்டு அது பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை போட்டு அதுக்கு மேலே இந்த ஜாக்கெட் வந்து -18 வரைக்கும் பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க வாங்கும்போது நான் பார்த்தேன். இது வந்து இங்கே H&Mனு சொல்லி ஒரு ஷாப்பில் வாங்கினேன் டெம்பரரியில். கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சு அது 55 யூரோஸ். 55 யூரோன்னா ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 19,000 மாதிரி வந்துச்சு. பட் ஒர்த், நல்ல திக். நீங்கள் பாருங்கள் செம்ம திக் அண்டு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு 2 பாக்கெட் இருக்குது, பெரிய பாக்கெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் மேலே போட்டால் தான் நார்மலாக -6-7க்கு போனாலே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி -18. நான் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குது, இப்படி வெயிலாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த மாதிரி இல்லை. வெளியில் போனால் இப்படிங்க கொஞ்சம் இருங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள் இங்கே வராங்க, ரோட்டில் வராங்க பாருங்கள், 4 ஜாக்கெட் போட்டிருப்பாங்க உள்ளே எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக நல்ல கம்ஃபர்டபுளான க்ளவுஸ் வாங்கிக்குவாங்க. ஒரு மாதிரி நல்ல கம்ஃபியாக இருக்க மாதிரி. இது வந்து ஒரு மாதிரி இந்த புளித்தோலை செஞ்ச மாதிரி இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஸ்டைலாகவும் இருக்கும். அண்ட் போடுறதுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல குளிர் தாங்கும். உள்ளே வந்து ஒரு பாடி ஹாக்கிங், மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்லீவ் ஒன்று அண்ட் கீழே வந்து ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து கீழே இன்னொரு பாட்டம் ஒன்று போட்டுக்கிட்டால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா -10 அபவ் மேலாம் போகும்போது 2 லேயர் வந்து பத்தாது. ஸோ அது ஒன்று போட்டுட்டு அண்ட் மேலே நீங்கள் நார்மலாக போகிற டிஷர்ட்டாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த தேர்மல் போட்டுக்கோங்க. தேர்மல் போட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் அடிச்சுட்டு அண்ட் நீங்கள் டெனிமை போட்டு சாக்ஸ் வந்து இதுதான் முக்கியமான விஷயங்க. சாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப 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 மெல்லிஸாக இருக்க சாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் நல்லா தடிப்பமாக இருக்க சாக்ஸ் வாங்கிக்கோங்க. நல்ல இப்படி இருக்க சாக்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் ஷூ வந்து நீங்கள் நார்மலாக எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் இங்கே வந்து ஐஸ் கிளிட்ஸ் வச்ச ஷூ தான் போடணும், இல்லைனா பூட்ஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நம்ம இறங்கி வயலில் வந்து மேய போகிறது இல்லையே, அப்படி இருக்கும்போது வந்து நார்மலாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்டைலான ஷூஸ் வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் சாக்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல மொத்தமான சாக்ஸ் ஒன்று போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு -10 அபவ்லாம் வந்து டெம்பரேச்சர் இருக்கும்போது வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல இப்படி ஒரு 10 நிமிஷம் நின்றீங்கன்னா அப்படியே காலுக்குள்ளே மெதுவாக அந்த குளிர் இறங்கும், கால் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக நல்ல தடிப்பமான திக்கான ஒரு சாக்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஜாக்கெட் வாங்கும்போது மேலே கேப் இருக்க மாதிரியும் வாங்கி போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு குல்லா கேப் போடுறது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா வந்து அந்த கேப்பை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கழட்டி விட்டுறலாம் தானே. அந்த மாதிரி இல்லைனா வந்து நல்ல கம்ஃபர்டபுளான குல்லா கேப் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் தெரிய வேண்டியதாக இருக்குது. நேரத்தில் இந்த 3 லேயர் போட்டு வெளியிலலாம் நடக்கவே இல்லை.
-14 to 16 இருந்துச்சு நேற்று டெம்பரேச்சர். வெளியில் போனேன், குளிரான குளிர். கையில் வெளியில் கேமராவை எடுக்கையில் ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சிருக்கேன், அப்படியே கையெல்லாம் செவந்து போயிட்டு அப்படியே ஃப்ராஸ்ட் பாய்ட்ஸ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அந்த அளவுக்கு குளிர், செம்ம குளிர். அந்த லேக்லாம் ஒரு சைடில் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி இன்னொரு சைடில் மட்டும்தான் அப்படியே தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு நேற்று. அதனால தான் சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நேற்று செம்ம வெயில், நேற்றும் இதே மாதிரி வெயில். நேற்று வெளியில் போகும்போது டெம்பரேச்சர் எப்படி இருந்துச்சுங்கிற வீடியோ நான் இதோட கீழே வந்து எட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மீசியெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. -16 இன்னைக்கு. நேற்று 10 இருந்துச்சு, இன்னைக்கு 14. ஒரே நாளில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் கிளைமேட்டில். கேஃபிடேரியா அப்படி பார்த்துட்டோம். என்னமோ எழுதியிருக்காங்க ஃபினிஷில் லோகோ வலக்ஸ். மிட் டவுனில் கொஸ்கி கெஸ்குஸ். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இங்கே. இந்த துண்டுலாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அங்கிட்டு ஃப்ரீஸ் ஆகுது. தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ. அந்த பாட்டில் சூரிய அந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருப்பாரு. நம்ம கொஸ்கி கேஸ் குஸ்கிட்ட வந்துட்டோமா? எதுக்கும் மனம் தளர மாட்டான் இந்த சசி. எப்படி போனா? அப்படி போனாவா? தூக்குங்கிறான். மனசோ இப்ப தந்தி அடிக்குது மங்க. அழகா இருக்குல்ல? பார் குடிக்கிறதுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. நல்ல குளிரா இருக்கு, அடிச்சுட்டு படுங்கிற மாதிரி. ரத்தினாவுக்கு நினைக்கிறேன் இங்கே பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. கொஸ்கி கேஸ்குஸ் இங்கே இருக்கு. ரத்தினா ஹவுக்கம். ஐ திங்க் இது பேக் சைடு என்ன? Hope so. ரத்தினாவுக்கு பின்னுக்கு நீங்க ரத்தினா போனீங்கன்னா ரத்தினாவுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஏய், கையில் க்ளவுஸ் போட்டிருக்கீங்களா? க்ளவுஸ் போடுறீங்க தானே? ஓகே சரிங்க.
நான் அன்னைக்கு H&M போனேன் ரத்னாவுக்கு. அப்போ நான் அந்த இதை வாங்கிட்டு உடுப்பை வாங்கிட்டு நான் கேஷரில் போய் நிற்கும் போது நான் பார்க்குறேன் இன்னைக்கு பெரிய இந்த ஐஸ் இந்த கோல்ஃப் விளாடுவாங்க அந்த பெரிய கிரவுண்ட் இருக்கு. எங்க ரத்னா குட்டி எனக்கு நான் அன்னைக்கு அந்த லைட் போட்டுருக்கேன். ஓ ஷிட் தி ஸ்டேடியம் பாருங்க. ஸோ அந்த லைட்ஸ் நான் அன்றைக்கி யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வரும்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிருந்துச்சு. பெரிய ஃப்ளாஷ் லைட் ஆன். பட் அது கவர் ஆகில்ல தானே லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.